Hello students, welcome to HIBA Max 10th Standard Max Chapter 3 Exercise 3.16 First question 5th subdivision. First 4 subdivision already channel upload பண்ணிட்டேன். ஸோ போய் பாருங்க. கிராஃபில் எந்த சம்மையும் நம்ம வந்து விடக்கூடாது. சாய்ஸில் எல்லா சம்மும் பாருங்கள். 8 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். 5th question பாருங்கள். x square minus 6x plus 9 equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் y is equal to x square minus 6x plus 9 எழுதிக்கலாம். அப்புறம் டேப்லோ காலம் எழுதணும். டேப்லோ காலம் ஃபர்ஸ்ட் x அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 9y. இப்போ இதுக்கு லிமிட் வந்து நம்ம -3லேருந்து 4 வரைக்கும் எடுக்கலாம். -3 -2 -1 0 1 2 3 4 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. இந்த லிமிட் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்ட்டு நம்ம இப்போ பார்த்தோன்னா நிறைய கொஷன்லாம் -4லேருந்து 4 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஒரு சில இதில் தான் ஒரு -5 இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைனா -3லேருந்து வருது. நீங்கள் டேரெக்டாக -4லேருந்து 4 வரைக்கும் கூட எடுத்துகிட்டு கூட நீங்கள் செய்யலாம். சரிங்களா? நமக்கு பேரபோல வந்து இந்த ஃபுல் கர்வாக வரணும். அதுக்காக தான் அந்த பாயிண்ட். இப்போ -2 வரைக்கும் எடுத்துகிட்டு கீழே நின்றுச்சுன்னா நம்ம இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துப்போம். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஃபஸ்ட் இதை எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணும்? -3 இன்ட்டு -3 3 3s are 9 minus into minus plus 9 -2 into -2 plus 4 -1 into -1 plus 1 0 into 0 0 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 4 4s are 16. அடுத்து -6 into x minus into minus plus 6 3s are 18 minus into minus plus 6 2s are 12 minus into minus plus 6 1s are 6 minus 6 into 0 0 minus 6 into 1 minus 6 minus 6 into 2 minus 12 minus 6 into 3 minus 18 minus 6 into 4 minus 24 plus 9 constant தான். அப்போ 9 இங்கேயும் 9 ஃபுல்லாக வந்து 9ஆல் எழுதிடலாம். இந்த ஃபுல் லைனும் 9 வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது ப்ளஸ் 9 ப்ளஸ் 18 ப்ளஸ் 9 ஆன்சர் 9 ப்ளஸ் 9 18 18 into 18 18 plus 18 36 12 plus 4 16 plus 9 25 9 plus 1 10 10 plus 6 16. வீட்டிலே நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கிராஃபுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம். 0 plus 0 plus 9 9 1 minus 6 minus 5 9 minus 5 4 9க்கு அப்புறம் 10 11 12 13 13ல் 12 போச்சுன்னா 1 9 2s are 18 18 minus 18 0 9 plus 16 25 25ல் 24 போச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். -3, 36 -2, 25 -1, 16 0, 9 1, 4 2, 1 3, 0 4, 1. இப்போ 3, 0 வந்திருக்கு. அப்போ இதிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 மட்டும் தான் நம்மளோட வேல்யூ. ஒய் ஆக்சஸ் வந்து 0 வரணும், எக்ஸ் ஆக்சஸில் வேல்யூ வர்றது தான் நம்மளோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பிளாட் பண்ணுறேன். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 cm வந்து 2 யூனிட்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் -3லேருந்து 36 -3 இங்கே இருக்கா? 36 36 வந்து மேலே இருக்குது பாருங்கள். இது -1 -2 இது -3 -3லேருந்து 36. அடுத்து -2லேருந்து 25 -2லேருந்து 25 25 அப்படின்றது 24க்கும் 26க்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கணும். -2, 25. அடுத்து -1லேருந்து 16 -1 இருக்கா? 16 வந்து ஈவன் நம்பர் தான், ஸோ நமக்கு வேல்யூ டைரெக்டாகவே இருக்கும். -1லேருந்து 16. அடுத்து 0லேருந்து 9 எக்ஸில் 0 ஒயில் வந்து 9 9னா 8க்கு அப்புறம் இங்கே வந்து 9 0, 9. அடுத்தது 1, 4 எக்ஸ் ஆக்சஸில் 1 இருக்குது, 4 இங்கே இருக்குது. 1, 4. அடுத்தது 2, 1 2 இங்கே இருக்குது. 1 வந்து 0க்கும் 2க்கும் நடுவில் எடுத்துக்கணும். 2, 1. அடுத்து 3, 0 எக்ஸில் 3 ஒய்யில் 0 3, 0. அடுத்து 4 4, 1 இங்கே ஸ்டாப் ஆகிடும்.
4, 1. ஸோ நம்ம பேரபோலா மேலேருந்து ஜாயின் ஆகி இங்கே வந்து எண்ட் ஆகும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? பேரபோலா வந்து வரைஞ்சிட்டேன். சரிங்களா? நான் அப்படியே ஃபுல்லாக மேலேருந்து காமிக்கிறேன். பேரபோலா இங்கேருந்து நான் ஸ்கேல் வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிட்டு அது மேலே நம்ம கையில் வரைஞ்ச மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம பேரபோலா வந்து இங்கே யூ ஷேப் மாதிரி வரணும். அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரியா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு இன்டர்செக்ட் ஆகிறது என்ன பாயிண்ட்? 3,0. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது. ஸோ நமக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட் இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது the curve intersects the x-axis at இப்போ x-axisல வந்து intersect பண்ணதுன்னா at the point 3,0. therefore the x coordinate solution இப்போ எழுதணும். solution வந்து 3,3. ஏன்னா x square 2 வாட்டி எழுதணும். therefore roots ஓட நேச்சர் என்ன? the roots are real and equal அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6th ஒன் பாருங்க. 2x minus 3 x plus 2 equal to 0. ஸோ இங்கே டைரெக்டாக ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கொடுக்கல. சரிங்களா? நமக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு என்னோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் கிராஃப் வரையணும். 2x minus 3 into x plus 2 equal to 0. 2x minus 3 into x plus 2 equal to 0. இப்போ அது அப்படியே இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. 2x square plus 2 2s are 4x minus 3 into x minus 3 2s are 6 is equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் 2x square plus 4x minus 3x அப்போ plus x 4ல் 3 போச்சுன்னா 1 minus 6 is equal to 0. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல 2x ஸ்கொயர்னு வரல. எல்லாமே x ஸ்கொயர் தான் வந்திருக்கு. இங்கே 2x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் நமக்கு ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? 2x ஸ்கொயர். அகைன் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் எழுதிக்கலாம், இல்லை டைரக்டாகவும் ஆட் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் இங்கே எழுதுங்க. அப்புறம் -6 ஃபைனலாக தான் y. இப்போ y is equal to 2x square plus x minus 6ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எதில் நம்ம லிமிட் எப்படி எடுக்கிறோன்னா -4லேருந்து 4 எடுத்துக்கலாம். -4 -3 -2 -1 0 1 2 3 4 தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -4 into -4 16 3 3s are 9 minus into minus plus 2 2s are 4 1 1s are 1 0 into 0 1 1s are 2 2s are 3 3s are 4 4s are. இப்போ 2x ஸ்கொயர், அப்போ இந்த x ஸ்கொயரை இன்டூ 2 16 2s are 32 9 2s are 18 4 2s are 8 2 1s are 2 0 into 2 0 2 1s are 2 2 4s are 8 2 9s are 18 2 16s are 32. அடுத்தது எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக மேலே இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. -1 0 1 2 3 4 அப்புறம் -6 கான்ஸ்டன்ட் -6 கம்ப்ளீட்டாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது. நமக்கு y is equal to 2x square x -6. அப்போ இந்த 3 டேர்ம் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணும். மேலே இருக்க 2 டேர்ம் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? நீங்கள் வேணால் பென்சில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 32 minus 10 22 9 18ல் 9 போச்சுன்னா 9 8 minus 2 6 6 minus 6 0 minus 7 plus 2 minus 5 minus 6 3 அப்போ minus 3 8 plus 2 10 6 4 minus 3 அப்போ 15 32 plus 4 36 அப்போ 30. பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இனி எடுத்து எழுதிக்கலாம். -4, 22 -3, 9 -2, 0 -1, -5 0, -6 1, -3 2, 4 3, 15 4, 30.
இப்போ இதை கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸ்கேல் வேல்யூ எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர்னா 1 யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கேல் படி நான் 2 4 6ன்னு எழுதியிருக்கேன், எக்ஸ் ஆக்சஸ் 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் -4லேருந்து 22, -4 இங்கே இருக்கு. ஸோ 22 வந்து இங்கே இருக்கும். சரிங்களா? -1 -2 -3 -4 -4, -22. அடுத்து -3, -9. -3 இங்கே இருக்கு. -3லேருந்து 8க்கு அப்புறம் 10, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் -3, -9. அப்புறம் -2, -2, 0, -2, 0. அடுத்து -1, -5. -1 -5, 4க்கும் 6க்கும் நடுவில் எழுதணும். அப்புறம் 0லேருந்து -6. ஸோ 0, -6. அடுத்து 1, -3. இது 1, -3 வந்து 2க்கும் 4க்கும் நடுவில் 1, -3. அடுத்து 2, 4. 2லேருந்து 4, 2, 4. அடுத்து 3லேருந்து 15. 15 இங்கே வரும். 3, 15. அடுத்து 4, 30. 4 இங்கே இருக்கு. 30 வந்து இங்கே வந்துடும். 1 2 3 4. 4, 30. இப்போ இது எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன். கிராஃப் வந்து இப்போ பிளாட் பண்ணியாச்சு. இங்கே கர்வ் வருது. சரியா? அவங்க கிராஃப் வந்து கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன் கிராஃப் இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு இடம் இங்கே -2, 0. இன்னொரு இடமும் வருது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. 1 and 2க்கு நடுவில். அப்போ இது வந்து 1.5, ஒய்யில் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிற பாயிண்ட். இந்த 2 தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதை எழுதிக்கலாம். இப்போ கர்வ் 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுச்சு. என்னென்ன? the curve intersects the x-axis at -2, 0, இன்னொன்று +1.5, 0. இந்த 2 பாயிண்ட்டும். இதில் x கோஆர்டினேட்ஸ் என்னென்ன? x கோஆர்டினேட்ஸ் எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன? -2, 1.5. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த சொல்யூஷன். சரிங்களா? LU தெரியாமல் எழுதிட்டேன். சொல்யூஷன் செட் வந்து -2, 1.5. therefore the roots are real and equal. இப்போ இதை கண்டுபிடிச்சது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா கொஷின். இதை ஈக்குவல் டு 0 பண்ணாலே தெரிஞ்சிடும். 2x - 3 = 0. x is equal to -3 செட் பண்ணால் +3, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் வரும். 2 டிவைட் பண்ணால் 1.5. +2 செட் பண்ணால் -2. கரெக்டாக இருக்க ஆன்சர். இதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.